ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ரீசனிங்கில் வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லேருந்து கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோம்னா 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு. இதில் பார்த்தோன்னா சி டயக்ராமில் மட்டும் அந்த ட்ரையாங்கிள்குள்ளே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. பாக்கி எல்லாத்துக்கும் வந்து அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த சியை கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ட்ரையாங்கிள் இருக்கா, ட்ரையாங்கிளுக்கு வெளில உள்ள நம்பர்ஸ் என்ன இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏ டயக்ராமில் 5, அடுத்ததாக பார்த்தோன்னா 6 இருக்குது, 4 இருக்குது. ஓகேவா. நடுவில் வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்களா. 12 ஸோ இந்த வெளில உள்ளது ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 × 6 × 4 என்ன வரும். 5 4s 20, 26 120 வருமா. 120 வந்து 10 டிவைட் பண்ணால் நமக்கு 12ன்னு கிடைக்குமா. ஸோ சென்டரில் 12 கிடைச்சிருச்சா. அடுத்தது இதே மாதிரி பிக்கு வருதான்னு போட்டு பாருங்க. இது வந்து ஏவா, பிக்கு போட்டு பாருங்க. இப்போ 6 × 7 × 5 ட்ரையாங்கிளுக்கு அவுட்டரில் கொடுத்துருக்காங்க. 6 7 42, 42 × 5 என்ன வரும். 5 2s 10, 5 4s 20, 21, 210 கிடைக்குமா. 210 வந்து 10 டிவைட் பண்ணால் என்ன வரும், 21. ஸோ சென்டரில் உள்ள 21 கிடைச்சிருச்சா. அதே தான் வந்து சி டயக்ராமுக்கு இருக்கும். 4 × 8 × 10, 4 8s 32. ஸோ 320 டிவைடட் பை 10ன்னு போட்டால் என்ன கிடைக்கும், 32ன்னு கிடைக்குமா. ஸோ இந்த சென்டரில் வந்து 32 தான் வரும். ஆன்சர் வந்து சி 32. புரிஞ்சிருச்சா. ஏன்னா ட்ரையாங்கிளுக்கு வந்து வெளில உள்ள டயக்ராம் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு 10 டிவைட் பண்ணோன்னா சென்டரில் உள்ள நம்பர் வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் சம் போய்க்கலாம். இப்போ இந்த சம் பார்த்தோன்னா இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல வந்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இதில் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல 5 இருக்கா, 5ஐயும் இந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற இந்த 3 ஓகேவா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. 5 + 3 எவ்வளோ வரும், 8 வருமா. அதே மாதிரி இந்த ஸ்கொயருக்கு வெளில உள்ளதையும் ஸ்கொயருக்கு உள்ளதையும் ஆட் பண்ணுவாங்க. 4 + 8 12 வருமா. அடுத்ததாக பாருங்க, அடுத்தது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 12 + 1 ஸ்கொயருக்குள்ளே இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 13 கிடைக்குதா. ஸோ நமக்கு இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல வந்து 12ன்னு கிடைக்குது. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். ஒன்றும் இல்லை, வெளில ஸ்கொயருக்கு வெளில உள்ள நம்பரு உள்ள இந்த சைடு உள்ளது ஆட் பண்ணால் நமக்கு உள்ள அந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல வந்து என்ன வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாமா. இப்போ இந்த ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷின் மார்க் இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா. ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி இங்கே வரைஞ்சிக்கோங்க. 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா 5 6ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சி பாருங்கள். ஓகேவா. இப்படி தலைகீழ கொடுத்துருக்காங்களா. இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன வரும்னு பார்க்கலாம். ஓகேவா. நிமிஷம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் பெருசாகவே வரைஞ்சிக்கலாம். நிமிஷம் நம்பர் போடணும்ல. அப்போ இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா. இங்கே வந்து 16 17ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இங்கே 18 19, அடுத்ததாக 15 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 15க்கு முன்னாடி என்ன வரும், 14 தானே வரும். ஸோ அந்த 14 15 16 17 18 19 இந்த மாதிரி கொடுத்துருவோம். அந்த தலைக்கீழே இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு வந்து 14லேருந்து ஆரம்பித்து 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த நேராக இருக்கிற ட்ரையாங்கிளுக்கு வந்து 1லேருந்து ஆரம்பித்து 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த இது பேட்டர்ன். ஓகேவா. ஸோ இந்த கொஷின் மார்க் இடத்துல நமக்கு வந்து 14ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இதில் பார்த்தோம்னா இதுலேயும் வந்து 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சென்டரில் உள்ளது என்னன்னு கேட்டிருக்காங்க. சி டயக்ராமில் என்ன இருக்கணும். இதில் பார்த்தோம்னா இப்போ வந்து ஏ டயக்ராம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 15 5 இருக்கா, 15யும் 5யும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்ததாக இன்ட்டு பண்ணிக்கோங்க. இன்ட்டு இந்த 2 + 6 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 2 + 6
15 minus 5 எவ்வளோ 10ன்னு கிடைக்குமா 10 into 8 18 சென்டரில் உள்ளது கிடச்சிருச்சு 18. ஸோ இது பி டயக்ராமுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா 9 minus 4 into 7 plus 6 9ல் 4 போச்சுன்னா 5 7 plus 6 எவ்வளோ வரும் 13 வருமா 5 13 சார் எவ்வளோ 65ன்னு கிடைக்குமா கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி சி டயக்ராமுக்கு போட்டு பார்க்கலாம் 13 minus 11 into 16 plus 8 13 11 போச்சுன்னா 2 கிடைக்குமா 16 plus 8 வரும் 24ன்னு கிடைக்கும் 2 into 24 48 ஆப்ஷன் ஏல தான் வந்து 48 கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஒன்றும் இல்லை இந்த சைடு உள்ளதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க இந்த சைடு உள்ளதை ப்ளஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் உள்ள ஆன்சர் வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் கொடுத்து உள்ள நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கடைசி கட்டத்தில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்களா. இது பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா. 5 + 9 கிடைக்குமா சாரி ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் ரோ இருக்குல்ல ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா. அடுத்ததான் இந்த செகண்ட் ரோ இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க 3 இருக்குமா 3 into 100 போட்டுக்கோங்க ஓகேவா. இது வந்து நம்ம இப்போ பண்ணுறது ஃபர்ஸ்ட் காலத்துக்கு மட்டும்தான் பண்ணுறோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் காலத்துக்கு மட்டும். இப்போ எதுவும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 45ன்னு கிடைக்குமா 3 into 100 300 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும் 345 அதுதான் இந்த 4வது கட்டத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதே மாதிரி செகண்ட் காலத்துக்கு வந்து பார்க்கலாம் ஓகேவா. இதை பார்த்தோம்னா 6 into 10 ஓகேவா 6 into 10 ப்ளஸ் சென்டரில் உள்ள நம்பர் 4 into 100 6 10s are 60 400 அப்போது 460 கிடச்சிருதா இந்த லாஸ்ட் ரோவில் இருக்கிறது. அதே மாதிரி இப்போ வந்து தேர்ட் காலமுக்கு பார்க்கலாம் ஓகேவா. தேர்ட் காலம் 7 into 11 ப்ளஸ் சென்டரில் உள்ளதோட 100 7 11s are 77 500ன்னு கிடைக்குமா 77 into 500 577 ஆப்ஷன் பியில் 577 இருக்கா. ஸோ இதான் ஆன்சர். என்ன பண்ணணும் ஒவ்வொரு காலமாக பண்ணணும். ஒவ்வொரு காலத்தில் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் ரோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சென்டரில் இருக்கிற செகண்ட் ரோ அதாட்டி 100 வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இதில் பார்த்தோன்னா இதுவும் 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சி டயக்ராமில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்களா. இதை பார்த்தோன்னா இந்த ரவுண்டில் 93ன்னு இருக்கா அந்த 93 எடுத்து எழுதிக்கோங்க ஓகேவா. அடுத்ததான் மைனஸ் பண்ணிக்கிட்டு இது இருக்கா 63 27 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. 63 + 27 இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த நம்பர் வந்து கிடச்சிடும் ஓகேவா. 63யும் 27யும் ஆட் பண்ணால் என்ன வரும் 63 27 10 பேலன்ஸ் 1 90 93 - 93 கிடச்சிருதா. அதே மாதிரி பி டயக்ராம் செக் பண்ணி பாருங்க 79 - 38 + 37 38 + 37 எவ்வளோ கிடைக்கும் 8 14 15 பேலன்ஸ் 1 75 சாரி நிமிஷம் 38யும் 37யும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 5 பேலன்ஸ் 3 6 75 75 தான் 79ல் 75 போச்சுன்னா 4 ஸோ இந்த 4 கிடச்சிருது. அதே மாதிரி சி டயக்ராமுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். 67 - 16 + 42 67 - இது ஆட் பண்ணோம்னா 8 58ன்னு கிடைக்குமா. பேலன்ஸ் எவ்வளோ 9 அப்போது ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து கரெக்ட். இந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரவுண்ட் இருக்கா இந்த இதை தனியாக எழுதிக்கிட்டு அடுத்ததாக மைனஸ் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கீழே உள்ள அந்த ரவுண்டில் உள்ள நம்பர் வந்து கிடச்சிடும். இதான் இந்த நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம்.
ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயருக்குள்ளேயே ஒரு நம்பரு, அதை சுற்றி 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த கடைசியில் உள்ள சி டயக்ராமுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த ஸ்கொயரை சுற்றி இருக்குல்ல, அந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க. 49 ப்ளஸ் 36 ப்ளஸ் 64 ப்ளஸ் 25ன்னு போடுங்க. இந்த 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 7ன்னு கிடைக்குமா? 36க்கு எடுத்தோன்னா 6, 64 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8, 25க்கு 5. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வரும்? இது பண்ணால் 13, 13 8 21, 21 ப்ளஸ் 5 26 வருதா சென்டரில் உள்ளது? ஸோ இதை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பி டயக்ராமுக்கு பாருங்கள், 81 9 ப்ளஸ் 25 ப்ளஸ் 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9 ப்ளஸ் 3 5 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 12 ப்ளஸ் 5 17 17 21 கிடச்சிருதா? அதே மாதிரி சிக்கும் பாருங்கள், 64 25 144 36 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 8 5 12 6. இதை ஆட் பண்ணோன்னா 13 10 23 25 25 ப்ளஸ் 6 31. அப்போது ஆப்ஷன் டி 31 வருதா? என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கொயருக்குள்ள உள்ள நம்பர் வந்து வர வைக்கிறதுக்கு அதை சுற்றி உள்ள நம்பர் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆட் பண்ணோன்னா நமக்கு சென்டரில் உள்ள நம்பர் வந்து கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.